சுவாமி சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5வது நாள் எங்கட. இப்போ இன்றைக்கி தான் நாங்கள் இந்தியாவில் இருக்க கடைசி நாள் தான் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நாளைக்கு காலை ஃப்ளைட்டு. இன்றைக்கி காலை இப்போ நாங்கள் போகிறோம் சாப்பிட்றது. இப்போ இன்றைக்கி நாளில் என்னென்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்கு போகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் மறக்க. அதாவது இன்றைக்கும் அதே ஹோட்டலில் தான் சாப்பிட வந்திருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். நேற்று சாப்பாடுலன்னு வேறு ஹோட்டலுக்கு போனால் ஆனால் ஹோட்டலில் சாப்பாடு தான் சரி. நாங்கள் இங்கே பார்ப்போம் சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு இருக்குன்னு நம்பி தானே உங்களுக்கு போகிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணமையப்பா. சாப்பிட்றதுக்காக நம்ம ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா, வேறு என்ன சொல்லுவோம், கடாய் பன்னீர், பன்னீர் தோசை, சில்லி பரோட்டா, பன்னீர் ப்ரோட்டீன். இதெல்லாம் தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. சுவாமி சரணம் ஐயப்பா. பார்ப்போம் சாப்பாடு எப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா சரியாண்டு. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அதாவது குருசாமி என்ன ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாலை வாங்கலான்னு யோசிச்சு கொண்டிருக்காரு. டேஷ் சாமி எப்படி விரட்டி அடிக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்காரு. அவர் ரெண்டு டார்கெட் பண்ணி வந்திருக்காரு. ஒரு டார்கெட் ஸ்ரீலங்காவில் வச்சு, இது இன்னொரு டார்கெட் இங்கே வச்சு மதுரையில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. அடுத்த டார்கெட் அதாவது ஜேஜே சிஇஓ அவரை போட்ட தள்ளாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனால் சாமி நீங்கள் ரொம்ப விவரமான ஆள் சாமி. குருசாமி வாயாலே சொல்ல வச்சிங்கன்னா ஒரு விஷயத்த அவ்வளோண்ணா சாமி பார்த்துக்கோங்க. எல்லா சாமி ஒருத்தான் சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் வந்து இந்த சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். சாப்பாடு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். சாப்பிட்னாரு பாருங்க, நல்லா இருந்தால் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடணும். சென்னைக்கு கொண்டு வந்தால் பல்லவரத்தில் இருக்கிற இந்த ஹோட்டல் கங்கா கௌரிங்கிற ஒரு ஹோட்டல் தான். இது நல்ல சாப்பாடாக பார்ப்போம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால இப்போ சாயமார் எல்லாரும் மறுபடியும் ஷாப்பிங் போகிறாங்க. பார்ப்பாங்க என்னென்ன நடக்குதுன்ற பார்த்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி மாதிரி இன்னைக்கு எங்கே அப்போ அதாவது எங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு மைக் லேம்ப், ஒரு நாள் மைக் லேம்ப் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு ஒரு ப்ளூடூத் மைக் ஒன்று வாங்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இந்த கடைக்கு தான் வந்தோம். ப்ரைஸ் சீப்புன்னு சொன்னாங்க, அந்த கடையில் தான் வாங்கினோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் மைக் வந்து 4800 வரும். ஆனால் இங்கேக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விலைக்கு அங்கே விலையும் பார்க்கல ஒரு 1000 ரூபா 1200 மாதிரி தான் ஒரு சுவாமியாக இருக்குது. ஆனால் இந்த ஷாப்பில் விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்கலாம். ஓகே சாமி, இந்த புது மைக்கில் தான் கதைக்கிறோம். மைக் எப்படி சத்தம் நல்லா விளங்குதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சாமி சோஸ்தாங்க பாருங்க. பரவாயில்ல, இங்கேயும் வேலை சீப்பாக தான் இருக்குது. சாமி 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள ஷார்ட்ஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் வெரைட்டி இருக்குது. வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இங்கே பாருங்க, இந்தியாவில் இந்த மாதிரி இடமும் இருக்கு. சாப்பாடு கடைங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தா சாப்பிடுவீங்க வராது, இருக்க மாதிரி பாருங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த பாருங்க, இந்த பக்கம் நிறைய ஷாப்ஸுங்க இருக்கு பாருங்க. வித்தியாசமான ஷாப்ஸு ட்ரெஸ்ஸஸ்னாலும் நிறைய இருக்குது. அதோ பாருங்க, 2 சாமிமார் வராங்க. உண்மையான பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அவனுக்கு சத்தமே விளங்கல சாமி, பேருங்க விளங்கல.
சபரிமலை சாத்தான்னு ஒரு சரண சொல்லத்துல சொன்னாரு. சாத்தானு கிழமை கூப்பிட போய் டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. இந்த வாரம் ஒரு பாருங்க, நல்லா பாத்துக்கணும். இந்த இவர்தான், நல்லா பாருங்க, இவர்தான் சாத்தானு கூப்பிட்டோன்னு டக்குன்னு வந்துட்டாரு. பாத்தீங்களா, பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கல. சாத்தானு கூப்பிட்டு சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி இப்ப நாங்க வந்து சாரி வாங்குறதுக்கு சாரி வாங்குறது நாங்க இல்லை, சாமிமார் வாங்க மாட்டேங்கிறாங்க, விலை குறவுன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு அதையும் காட்டுறதுக்கு 300 இருந்து 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்கிறாங்க. பாருங்க, சாரி வாங்குறாங்க. பாருங்க, சுவாமி சரணம். சரணால இப்ப பாருங்க, இந்த கணக்கு வந்துருக்கோம். பொங்கல் ஒப்பரன்னு போட்டிருக்காங்க. ஆனால் பொங்கல் ஒப்பரணத்துக்கு தாங்க சொன்னாங்க. இது நாங்க வெளியில வாங்கினோம். 500 ரூபா அங்கே பாருங்க, அந்த 500 ரூபா ஒன்றே வாங்கணும். ஆமா, ஆனா இங்கே எப்படி விற்கிறாங்கன்னா 1000 rupees தான். ஆனா கொண்டு வாங்கணும், ஒன்று ஃப்ரீ. அப்படி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், பாருங்க, வாங்க வரப்போ கொஞ்சம் விலைகளை செக் பண்ணிட்டு வாங்கணும். பொங்கலை பொருள்னு சொல்லி அவசரப்பட்டு எதுவும் வாங்குறாரு. சுவாமி சரணம் ஐயப்பா. சாமி இங்கே பாருங்க, சாமி ஓலை கம்மி பண்ணி தான் போட்டுருக்கேன். அதை பார்த்தீங்க, அந்த பக்கத்துல கம்மி பண்ணி 30 ரூபா போட்டுருக்கு. பாத்தீங்களா, சரி பாத்தீங்க 30 ரூபா. அது வேலை குறைச்சி போட்டுருக்காங்க. பாத்தீங்களா, 30 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா அதில் ஷர்ட்லாம் கம்மியா தான் இருக்கு. இங்க பாருங்க, 30 ரூபாய் கொடுக்குறது உங்களுக்கு நம்ம. ஆமா, அது அங்க விட இங்க கம்மியா இருக்கு. பெயின்சாமி 30 ரூபா எத்தனை எடுத்துறீங்க? வளர பாருங்க, எடுக்கிற காலம் மாறுற காலம் சாமி. சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. ஒரு மாதிரி சாயமாதான் வாங்கிட்டாங்க. இப்போ போறாங்க பில் பண்ணணும், பில் பே பண்றதுக்கு. அப்படியே அடுத்த கடைக்கு போயிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம அதாவது கொஞ்ச நேரம்னா நாளைக்கு வெளியே போயிடுவோம். அதுக்கு முதல்ல எல்லாரும் டக்கு டக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். சரி வாங்க போ. சுவாமி சரணமையப்பா. அவர் தான் நேபாளி, அவர் பப்பாளியில நேபாளி. சுவாமி 30 ரூபா சாமாங்க. சுவாமி சரணமையப்பா. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 1000 rupeesக்கு 6 pieces கொடுக்குறாங்க. இது என்ன சாமி போட்டிருக்காங்க? டிஷர்ட்டா ஷார்ட்டா என்னது? டிஷர்ட்டா ஷர்ட்டா? ஷர்ட் போட்டிருக்காங்க. ஷர்ட் போட்டிருக்காங்க பாருங்க, ஒப்பருக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னு பொங்கல் போற இன்னும் முடியல இந்த கடையில. பாருங்க, அதுதான் கடை. இதெல்லாம் பெரிய பெரிய கடை ஒன்று தான் இது. அநேகமான சாமிமார்கள் இங்கே தான் வாங்கினாங்க, விலை கம்மியாக இருக்குன்னு. நீங்களும் இந்தியாவுக்கு வந்தால் இந்த கடைக்கு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு விலை. சுவாமி சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமி பாரு, இந்த சாமிக்கு இது எட்டதும் இல்லை இருந்தாலும் எட்டிக்கிற சரிங்களா, எட்டிக்கிற வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்காரு. சுவாமி சரணமையப்பா. பாத்தீங்களா, பொங்கல் ஆஃபர்னு எல்லா
சுவாமிமார்களும் நட்டி அங்கே வந்து நம்ம மாடும் வந்துருக்கு. இங்கே பொங்கலை போகிறது சாமம் வருது பாருங்க. எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, இங்கே மட்டும் தான் பார்ப்பீங்க. ரைட்டா, பார்த்துக்கிட்டு வெயிட்டிங்ல இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ உள்ளூர் வரதுக்கு. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பூசை பொருட்கள் அவ்வளோ இங்கே வாங்கலாம் கடையில். விலையும் சரியானது கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்து கடையில் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான அவ்வளோ பொருட்கள் இங்கே வாங்கலாம். வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். சுவாமி சரணம் ஐயப்பா. சபரிமலை வாழும் சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சாமிக்கு ஒரு பேக் ஒன்று தேடி போயிருக்கோம். ஏன்னா அவர் பேக் பண்ணுறதுக்கு சாமான்களை போட்டு அவர் சின்ன ஸ்கூல் பேக் தூக்கிட்டு வந்திருக்காரு. அதனால் அவர் சாமான்களை போடுறதுக்கு இடம் பார்த்தனால இப்போ நாங்கள் ஒரு பேக் ஒன்று தேடி போயிட்டு இருக்கோம் அவருக்கு வாங்குறதுக்கு. வாங்க போய் பார்ப்போம் என்ன விலை என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த தான் போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ விலை என்ன மாதிரி பார்ப்போம். கம்மியான விலையாலும் வாங்கிடுவோம், இல்லாட்டி அடுத்த கடைக்கு போயிட்டே இருக்கும். அந்த கடையில் விலை கூடுனாலும் வேறொரு கடையை பார்த்து சாமி வேறு ஏதாவது கடையில் வாங்கி கிடைச்சா வாங்குவோம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சரியான மழையாக இருக்குது. இங்கே இந்தியாவில் மழையாக இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ நாளைக்கு இன்றைக்கி தான் மழைன்னு ஒன்று பெய்யுது. இல்லாட்டி வெயில் தான் அடிச்சு கொண்டு வச்சு. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். சுவாமி சரணம் ஐயப்பா. யாரு ஒயிட் அடிப்பா, யாரு ப்ரௌன். நீங்க எப்படி சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் இங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி 20 நிமிடம் ஆச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் போகிறோம் நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு வந்து நாளைக்கு காலை விடிய காலை 5 மணி போகிறதுக்கு. அதனால இன்றைக்கி சாப்பிட்டு வெளில தூங்குற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமிமாரெலாம் இப்போ ஸ்வீட்ஸ் வாங்க வந்திருக்காங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட்ஸ் வாங்க அடுத்து சாப்பிட போகிறாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ சாமிமாரெலாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45. எல்லாம் சாமிமார் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றது. பாப்பா சாப்பாடு எப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. மட்டன் பிரியாணி 3 பிளேட் போலட்டா, கடாய் பன்னீர் கொத்து போலட்டா, டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு இவருக்கு பன்னீர் தோசை ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சபரிமலை வாழும் சாஸ்தாவே. சுவாமி சரணம் ஐயப்பா. நீங்கள் பாருங்கள் இந்த ஹோட்டலில் தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி பாருங்கள் அப்படி ஊற்றணும். இந்த ஊற்ற தண்ணியாக உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டல் பேரை காட்டுறேன். எனக்கு வந்து ஹோட்டல் பேரை காட்டுறேன் பாருங்கள் என்ன பேருன்னு. இப்படி தான் க்ளீன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு நாங்கள் எல்லாரும் இப்போ டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு நான் உங்களுக்கு அந்த கடையை காட்டுறேன் சொன்னேன். கொஞ்சம் அங்கே போர்டை காட்டுறேன். அப்படியே இருங்க. இதான் அந்த போர்டு பாருங்கள். பல்லாயிரத்தில் இருக்க ஐயர் கடை சொல்லுவாங்க. இதுதான் பாருங்கள். இந்த கடை தான் அது. பல்லாயிரத்தில் இருக்க ஐயர் கடை. சாப்பாடெல்லாம் டைம் முடிஞ்சிடலாம். 9:30 மணி ஆகும் சாப்பாடு முடிஞ்சு. வாரவங்க சீக்கிரம் வாங்க. ஆனால் கொஞ்சம் க்ளீன் தான் கொஞ்சம் குறவு. அதனால் பார்த்து சாப்பிடுங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமிகளை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
இப்போ எல்லாம் ரூம் போகும்போது ஒரு டீ ஒன்று குடிச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு முதல்ல அந்த கடத்தை பேரை காட்டுறாங்க பாருங்க. கடை என்ன ஒன்று கொஞ்சம் க்ளீன் இல்லை, ப்ரைஸ் ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை. வாங்க போ. சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. இப்போலாம் டீ குடிச்சிருக்கோம் பாருங்க. டீ எப்போ குடிக்கிற இடத்த பாருங்க எப்படி நாஸ்தியாகி வச்சிருக்கான்னு பாருங்க சாமி பாருங்க. இதுதான் டீ மாஸ்டர் பார்த்தீங்களா சாமி. சுவாமி சரணமையப்பா. அடுத்த வீடியோவில் சுவாமி சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைட்டு 11:45 ஆகுது. இப்போ எல்லோரும் ரூமுக்கு வந்துட்டோம். இனி நாளை காலையில் எல்லோரும் இலங்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க உள்ளோம். இந்த வீடியோ இதோட முடிச்சு கொடுத்தோம் சாமி. சுவாமி சரணமையப்பா.